என் அன்பு குழந்தையே, எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துவிட்டேன். இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம். இந்த வாழ்க்கை இன்னும் எனக்கு என்னவெல்லாம் கற்றுத்தரப் போகின்றதோ என்றுதானே மனதில் அசை போட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் இனி நீ உன்னுடைய வாழ்க்கையில் புலம்புவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் நீ கடந்தே வந்துவிட்டாய். ஏமாற்றமான உன்னுடைய வாழ்க்கை இனி ஏற்றம் பெறப்போகின்றது. வாழ்க்கையில் ஜெயித்திட நம்பிக்கையும் முயற்சியும் பொறுமையும் மிக முக்கியம். நானும் உழைக்கின்றேன், நானும் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்கின்றாய். பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்கின்ற மகுடத்தை சூட முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? என் கண்மணியே, உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் உண்மைதான். அதற்கான பலனை நிச்சயமாக நீ பெறப்போகின்றாய். ஆனால் பிள்ளையே, வெற்றி என்கின்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்படத்தான் வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வில் நீ இன்னொரு பக்கம் இருக்கின்ற தோல்வி என்கின்ற பாடத்தை கற்க வேண்டும். என்ன அப்பா இது, நான் தோல்வியை மட்டும்தானே கற்றுக்கொண்டிருந்தேன் என்று கூறுகின்றாய். சரிதான், இதுவரை நீ கண்ட தோல்விகள் எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியாக மாறப்போகின்றது என்பதை தெரிவிக்கத்தான் நான் வந்துள்ளேன். உன்னுடைய வெற்றிக்கு நடுவில் ஏன் இத்தனை சறுக்கல்கள் தோன்றுகின்றது என்றால் உன்னுடைய மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான். உன்னுடைய மன வலிமையுடன் நீ போராடி அந்த போராட்டத்தில் நீ வெற்றியும் கண்டுவிட்டாய். என்னுடைய சோதனைகள் அனைத்தையும் வென்று விட்டாய். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கும் போது எந்த துணையும் இன்றி நிற்கதியாக நிற்பதை போன்று நீ உணர்கின்றாய் அல்லவா? யாரும் இல்லை, நடுவில் எனக்கு எந்த துணையும் இல்லை என்று நிற்கதியாக நிற்பதை போன்கின்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழ்நிலையை உன்னுடைய மனதில் நீ கொண்டு வா. அந்த கணமே இந்த பெருமாளின் நிழலில் நீ பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கின்றாய் என்பதை நீ உணர்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு மங்களங்கள் நிச்சயமாக உருவாகும். பயப்படாதே என் கண்மணி, காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணடிக்காதே. உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் ஏமாற்றத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்றுதானே வருந்திக் கொண்டு இருக்கின்றாய். எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், தோல்விகள் என்று எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே உள்ளது. அதை முதலில் நீ புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள். உன்னுடைய பிரச்சனைகள் யாவும் காணலாகும் நேரம் வரும். நீ கவலைப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. குழந்தையே, நீ அனுபவித்து வந்த கஷ்டங்களிலிருந்து நீ விலகி வரும் நேரம் இதோ வந்து விட்டது. கலங்காமல் இரு, தைரியமாகவும் இரு. நீ ஜெயிக்க போகின்றாய். எதற்கும் சோர்ந்து விடாதே. உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும். என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே, எனக்கென யாரும் இல்லையே, சிறிய உதவிகள் செய்ய கூட யாருமே இல்லையே என்று வருத்தப்படுகிறாயா? நீ தனியாக இல்லை. என்னுடைய ஆசீர்வாதமும் இரக்கமும் எப்போதும் உனக்கு உண்டு. சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் குழந்தையே. கவலைப்படாதே கண்மணி. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு. யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்க நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி நீ கலங்க வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய அப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன். கலங்காதே. நான் யாருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கனவில் கூட கெடுதல் நினைத்ததில்லையே. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களும் வேதனைகளும் அப்பா என்று கேட்கின்றாய்? என் தங்கமே, உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது. நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது.
அதுபோலத்தான் நல்லவர்கள் எப்போதும் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். நான் இருக்கும் வரை நீ கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய். உன் மீது பொறாமை கொண்டவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இனி அது முடியாது குழந்தையே. இப்போது நீ எத்தனை கஷ்டங்களுக்கு ஆளாகிறாய் என்று கவலைப்படாதே. உனக்கு கஷ்டங்கள் வருவது உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளதென்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன்னுடைய மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதனை தூக்கி எறிந்துவிடு. உன்னை பக்குவமாக வழிநடத்தி செல்ல உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே மகளே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி நிச்சயம் வருவார்கள். தூற்றியவரும் உன்னை போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். உன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்போகின்றது. நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அது உன் சோகங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் எந்த பிரச்சனையும் முடியவில்லை, மேலும் அதிகமாகத்தான் ஆகின்றது என்று நீ மனதில் நினைப்பது எனக்கு நன்றாக தெரியும். உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. அதுவும் உனக்கு உன்னுடைய விருப்பப்பட்ட வாழ்க்கையே நான் ஆசீர்வதிக்கப் போகின்றேன். அதுவும் உனக்கு அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல் போன்ற எல்லா வளங்களையும் பெற நான் ஆசீர்வதிக்கப் போகின்றேன். நீ இந்த சோகத்தை கடந்து விட்டால் உன் வாழ்வில் இதற்கு மேலான சோகங்கள் எதுவுமில்லை. பெரிய கஷ்டங்களை அனுபவித்த உன்னை மற்றவர்கள் ஏளனமாய் பேசுகிறார்கள். உன்னை தலைகுனிய வைத்தார்கள். பெரும் சிக்கல்களை உனக்கு உண்டாக்கினார்கள். ஆனால் நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிகவும் கவனமாக கடந்து வந்து விட்டாய். என்னுடைய பார்வை என்றும் உன் மீதுதான் இருக்கின்றது. என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்பொழுது சிலர் அதிலிருந்து ஓடி ஒளியத்தான் பார்ப்பார்கள். ஆனால் நீயோ என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் மீது மொத்த பாரத்தையும் போட்டு மனம் தளராமல் நிதானமாய் செயல்பட்டு யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுதாலும் என் அப்பா இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய். இதுபோல் என்னை நீ தஞ்சம் அடைந்ததால்தான் உன் சோகத்தை வென்று சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கப் போகின்றாய். இந்த உலக நியதிப்படி அனைவருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கின்றது. அதற்கு காலம் நேரம் என்பது இல்லை. உன் வேண்டுதலை உன் அப்பா ஒரு பொழுதும் அலட்சியப்படுத்தாமல் உரிய நேரத்தில் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். எப்படிப்பட்ட பிரச்சனை சிக்கல்களாக இருந்தாலும் நான் உன்னை மீட்டு வெளியில் கொண்டு வந்து விடுவேன். புன்னகையோடும் நம்பிக்கையோடும் என்னுடைய கண்களை பார்த்து உன் குறைகளை சொல்லும் பொழுது உனக்கு தேவையானதை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நயவஞ்சகத்துடன் யாரையும் கெடுக்காமல் நல்ல எண்ணங்களை மட்டும் எண்ணி வாழ். நல்ல செய்தி உன்னை தேடி வரும். இந்த உலக சூழ்நிலையில் எல்லோரும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு அதை மற்றவர்கள் மீது செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த தவறை மட்டும் நீ எப்பொழுதும் செய்யாதே. குழந்தையே, பிரச்சனைகளே அதிகம் வருகின்றது என்று அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியில் வர வேண்டும் என்பதே தெரியாமல் போய்விடும். சிறு சிறு சந்தோஷத்தை கூட உன்னால் அனுபவிக்க முடியாது. போனது போகட்டும். நிச்சயம் உன்னுடைய வலிகளுக்கான மருந்தை நான் கொடுப்பேன். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை வெளியில் கொண்டு வருவது என்